பரவாயில்லையே, இந்த விஷயத்தெல்லாம் இவர் பேச மாட்டாருன்னு நான் நினச்சேன். இவ்வளோ கலவரம் நடந்திருக்கு, அந்த கலவரத்தில் வந்து இதை வேறெல்லாம் ஞாபகம் வச்சு பேசுவாங்களா, விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை அதை பிடிச்சிட்டாங்க. நேத்திக்கு இந்த ஷோக்குன்னு இருந்த மிகப்பெரிய ஒரு நெகட்டிவிட்டியை அப்படியே தலையை சுற்றி உடைச்ச மாதிரி ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பிச்சி விட்டாங்க. வெளில அனுப்பி விட்டவனே அங்கே இருக்கக்கூடிய எல்லா கண்டஸ்டண்ட்டும் ஹாப்பி, வெளியில் இருக்கக்கூடிய மக்களும் ஹாப்பி. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்றைக்குமே ஒரு எவிக்ஷனை மக்கள் இந்த அளவுக்கு கொண்டாடுறது கிடையாது. இது எவிக்ஷனை தாண்டி ரெட் கார்டு. எல்லா வீட்லையும் கேக் வெட்டுறாங்க. நானே கேக் வெட்டுறான்னு நினச்சேன். ஆனால் அது வந்து வேண்டாம், சரி எல்லாரும் பண்ணிட்டாங்க, நம்மளும் அதை பண்ணி வந்து அந்த மனசு நமக்கு இருக்குங்க, அது அந்த ஹியூமனிட்டி நமக்கு இருக்குது. ஓகே, இவ வந்து ஒரு கேவலமான கேடுகட்ட பொண்ணு தான், வெளில போயிட்டா விட்டுருவோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டேன். திவாகருக்கு பண்ண மாதிரி பார்வதிக்கு பண்ணுறதுக்கு எனக்கு தோணலை. என்னதான் இருந்தாலும் பார்வதியை நான் ஒரு பொண்ணாக பார்க்குறேன். ஆனால் பார்வதி வந்து அப்படி கிடையாது, அவங்கள ஒரு பொண்ணாக பார்க்கல, அது வேறு கதை. ஸோ இப்படி வெளியில் வந்து மக்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை சேனல் வந்து பண்ணிட்ட பிறகு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் என்ன நடக்க போகுது, ஒரு எவிக்ஷன். அந்த எவிக்ஷனில் சுபிக்ஷா அவர்கள் வெளியில் போகிறாங்க. டிக்கெட் டு ஃபினாலேயில் அரோரா அவர்கள் டிக்கெட் டு ஃபினாலே விஜய் சேதுபதி வந்து கொடுக்குறாரு. நீங்கள் ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க. அரோராவை பொறுத்த வரைக்கும் முதல் 5 வாரங்கள் ஒன்றுமே பண்ணாத ஒரு பொண்ணு தான். ஆனால் அவங்க பேசக்கூடிய பாயிண்டில் நல்ல கிளாரிட்டி இருந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் வீக்லேயே சொல்லியிருந்தோம், அரோரா வந்து வெளியில் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருந்தாலும் வீட்டுக்குள்ளே அவங்களோட பாயிண்டில் நல்ல கிளாரிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்க வந்து துஷார் அப்படிங்கிற ஒரு நபர், அவரோட சேர்ந்து இந்த காதல் கண்டென்ட் பண்ணுறேன்னு சொல்லி சேம் இந்த பீடை கப்புள்ஸ் மாதிரி காஜி கண்டென்ட் வந்து பண்ண ஆரம்பித்து அது வந்து வெளியில் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை கிளப்பி இவ இப்படி தாம்மா, இந்த பொண்ணே இப்படி தாம்மா அப்படின்னு மறுபடியும் ஒரு கெட்ட பேர் எடுத்து துஷார் வெளில போயிட்டான். அதாவது ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் தனக்கு ஒரு கெட்ட பேர், இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்ததே அந்த பேரை மாற்றணும்னு சொல்லி தான் வந்ததாக அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க, ரியா சொன்னாங்க, அரோரா சொல்லலை. ஆனால் இவங்க வந்தது வெறும் மணிக்காக அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க, அரோரா சொல்லிட்டாங்க. அப்படி நெகட்டிவிட்டியால் நிறைஞ்சிருந்த அரோரா ஒரு துஷார் போன பிறகு விஜய் சேதுபதி சொல்லி ஒரு கம்பேக் கொடுத்து அந்த கம்பேக்கில் பாயிண்ட் எடுத்து வைக்கிறது, பிரச்சனைனா வாய்ஸ் அவுட் பண்ணுறது, கரெக்டான விஷயங்களை கேட்குறது, டாஸ்க் விளையாடுறது, தன்னை ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கிட்டு எதெல்லாம் அவங்களால முடியாதுன்னு மற்றவங்க சொன்னாங்களோ அதை எல்லாமே பண்ணி அந்த பொண்ணோட கிராஃப் வந்து வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆகிடுது. இன்னைக்கு டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. பார்வதிக்கு இது எவ்வளோ பெரிய, அது ரெட் கார்டு வாங்கினது விடவும் அசிங்கம் எதுனா பார்வதியை முந்தி அரோரா ஃபைனல்ஸ் போனது தான். வாழ்க்கையில் இந்த சம்பவத்தை பார்வதியால் மறக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு டேமேஜ். சரியா? ஸோ அது வந்து 4th ப்ரோமோவில் நடக்குது. 3வது ப்ரோமோவில் விஜய் சேதுபதி அவர்கள், நான் இதுக்கு முன்னாடி பேசியிருந்தேன், திவ்யா அவர்களை பற்றின கொஞ்சம் கூட அவர் வந்து ரெகனைஸாக பண்ண மாட்டாரு, அவங்கள பற்றி எதுவுமே பாசிட்டிவாக சொல்ல மாட்டாரு, நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நேற்று நடந்துச்சு. பட் இன்னைக்கு இந்த வார ஸ்டார்டிங்கில் விக்கல்ஸ் விக்ரமுக்கும் இவங்க திவ்யாவுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை. இந்த ஃபேமிலிலாம் வந்துட்டு போன பிறகு, போன வாரம் வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்சிட்ட பிறகு பயங்கரமான ஒரு சண்டை உங்களுக்குள்ளே போச்சு. அதில் விக்கல்ஸ் அவர்கள் நாமினேஷனில் பயங்கரமான வார்த்தைகளை விட்டாப்புல. என்னென்ன வார்த்தைகள் விட்டார்? ஃப்ராடு, ஈகோ சென்ட்ரிக் மேனியாக்கு, அயோக்கியத்தனம், வேறு என்னென்னமோ சொன்னார், போலியாக இருக்காங்க, நிறையா சொன்னாப்புல. கோலை இந்த மாதிரியான வார்த்தைகள். அதாவது ரியல் கோலை யார்? விக்கல்ஸ் தான். இந்த பார்வதி சாண்ட்ரா சம்பவத்தில் இவங்கெல்லாம் நல்ல பேர் எடுத்துட்டாங்க, கானா வினோத், சபரி, விக்கல்ஸு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நான் கிளியராக இருக்கேன், பார்வதியும் கமருதனும் தப்பு அப்படிங்கிறதுனால விக்கல்ஸும் சாண்ட்ராவும் சரியாயிட மாட்டாங்க, இவங்களும் தப்பு தான். இது பெரிய தப்பு, அது சின்ன தப்பு, அவ்வளோதான். நம்ம அந்த கேட்டகரியில் தான் நம்ம பிரித்து பார்க்கணும். ஸோ விக்கல்ஸ் வந்து ஒரு கேடுகட்ட ஒரு அயோக்கியன், 1ஆம் நம்பர் கோலை அந்த வீட்டில் வந்து விக்கல்ஸ் தான். ஏன்னா ஆண்கள்கிட்ட அவரோட பருப்பு வேகாது. இந்த வாரம் நடந்த அந்த நீங்கள் அந்த ஒரு டாஸ்க்கு, இந்த பிளாக் பாலு, ஒயிட் கலர் பாலு, கோல்டு கலர் பாலு,
அமிர்தன் கிட்ட கோல்டு கலர் பால் போனோடனே இந்த விக்கல்ஸ் வந்து எப்படி போய் கெஞ்சினாருன்றதை நம்ம பார்த்தோம். ஆனால் அதே இடத்துல ஒரு பொண்ணு இருந்திருந்தா இன்னத்துக்கு அவர் வந்து அதை தூக்கி போட்டு நசுக்கி பால் எடுத்துருப்பாப்புல. அரோராவெல்லாம் அப்படி தான் பண்ணாப்புல, திவ்யா கிட்ட அதை தான் பண்ணாப்புல. சரிங்களா? ஸோ போன வாரம் நடந்த பிரச்சனையை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த வன்மத்தில் திவ்யா சாரி கேட்கல, திவ்யா வந்து இவர் பேசுகிறது எதுவுமே கேட்கல அப்படிங்கிறதுனால வார்த்தைகளை கடுமையாக பயன்படுத்தி ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் பண்ணாப்புல. இது எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு கேள்விகளை எழுப்புச்சு. ஈவன் பார்வதி கேட்டாங்க, சாண்ட்ரா கேட்டாங்க, எல்லாருமே கேட்டாங்க. கேட்டது கூட அவர் நான் அப்படி தான் பேசுவேன், அப்படி தான் பண்ணுவேன், என்னை பேச விடுங்க அப்படின்னு பயங்கரமாக சண்டை போட்டார். இதனால் வந்து திவ்யா அவர்கள் வந்து பயங்கரமாக உடஞ்சி போய் வெளியில் அழுதாங்க. அதெல்லாம் வந்து பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்துட்டாங்க. ஸோ விஜய் சேதுபதி இன்றைக்கி அதை அட்ரஸ் பண்ணுறாப்புல. எதுக்காக நாமினேஷனில் இப்படிப்பட்ட கடுமையான வார்த்தைகள்? மறுபடியும் அவர் என்ன சொல்கிறாரு, என் ஒய்ஃபெல்லாம் இழுத்து அவங்க வந்து அந்த மாதிரிலாம் பேசும் பொழுது எனக்கு வந்து அது வந்து பேச வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஒய்ஃப்னு அவங்க வந்து எதுவும் தப்பாக பேசலை, நீங்கள் எப்படி அவங்க அண்ணன் பேர் எடுத்து பேசுனீங்களோ அதே மாதிரி உங்கள் ஒய்ஃப் சொன்னதுனாலயா? முதல்ல அவங்க ஒய்ஃப்னு கூட முழுசாக சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்கள் வீட்டிலேருந்து வந்து சொன்னதுனால இப்போ கத்துறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இவர் என்ன கேட்குறாரு, அப்போ நானும் என் ஒய்ஃபும் பேசுனதை ஒட்டு கேட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒட்டு கேட்கல, நான் அங்கே தான் இருந்தேன்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒய்ஃப் அப்படின்ற ஒரு வார்த்தை இவங்க வாயில் வந்துச்சு. இப்போது வந்தாலும் சரி வரலாட்டியும் சரி உங்கள் ஒய்ஃபு சொன்னாங்களா அப்படின்னு சொல்கிறதுல கூட எந்த தப்பும் இல்லை. அவங்க கண்டஸ்டன்ட் கிடையாது, அவங்க சம்பளம் வாங்கலை, அவங்க பேர் எதுக்காக இழுக்கிறார்? நீங்கள் எப்படி உங்கள் அண்ணன் சொல்லியும் திவ்யாவோட அண்ணன் திவ்யா கிட்ட சொல்லியும் திவ்யா திருந்தலை அப்படின்னு ஒரு கருத்தை நீங்கள் விஜய் சேதுபதி முன்னாடி சொன்னீங்களோ அது இந்த மாதிரி இவங்க கேட்குறதுல தப்பு கிடையாது. அதை ஒரு பெருசாக்கி அதில் ஒரு சண்டையை போட்டு அந்த மாதிரி வந்து பண்ணி நாமினேஷனில் இந்த வார்த்தைகளை விட்டாப்புல. விஜய் சேதுபதி அதை தான் கேட்குறாரு. இப்போ திவ்யா என்ன சொல்கிறாங்க, நான் சத்தமாகவும் பேசக்கூடாது, நான் வந்து சும்மா இருந்தாலும் சும்மா இருக்கேன், பேசினாலும் பேசுகிறேன், இப்படி தான் பேசணும், அப்போ நான் சத்தமாக தான் பேசணும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இந்த ஒரு விமர்சனத்தை அவங்க மேலே எல்லாருமே வைக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு திவ்யா சரியான விஷயங்களை சரியான இடங்களில் பேசியிருக்காங்க, எல்லாருக்காகவும் பேசியிருக்காங்க. யாருக்கிட்டையும் இந்த நேத்திக்கு நடந்த அந்த சம்பவத்தில் கூட பார்வதியை எந்த விதமான தப்பான வார்த்தைகள் ஒருமையில் அவங்க பேசலை, வாடி போடின்னு பேசினாங்க. பட் கெட்ட வார்த்தைகள் எந்த இடத்துலையும், அபியூஸான வார்த்தைகள் எந்த இடத்துலையும் அவங்க பயன்படுத்தலை. அந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்களுடைய அந்த டிக்னிட்டியை கடைபிடிக்கிறாங்க. இந்த லென்த்தாக பேசுகிறாங்க அதெல்லாம் வந்து மேட்ரு கிடையாது, என்ன பேசுகிறாங்க அதில் பாயிண்ட் இருக்குது, அதை தான் பார்க்கணும். ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் வந்து விக்ரமை கேட்குறாப்புல. நீங்களே ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் எப்படின்னா தப்பு பண்ணிட்டு சாரி கேட்டுருவார். அதேமாதிரி திவ்யா கிட்ட சாரி கேட்க போனார், வேணான்ட்டாங்க அவங்க. இல்லை எனக்கு உங்கள் சாரிலாம் தேவையில்லை, நான் எந்த சாரி அக்செப்ட் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுதோ அதை தான் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ விஜய் சேதுபதி அதே கேட்குறாரு. வாரம் வந்து நீங்கள் எதனா ஒன்று பண்ணிட்டு சாரி கேட்குறீங்க, ஒரு தப்பு பண்ணிட்டு சாரி கேட்குறீங்க, அதுக்கப்புறம் இப்படி புது தப்பு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க, அதுக்கப்புறம் வேறு ஒரு தப்பு பண்ணிட்டு அதுக்கும் மன்னிப்பு கேட்குறீங்க, அதுக்கப்புறம் வேறு ஒரு தப்பு பண்ணிட்டு மறுபடியும் மன்னிப்பு கேட்குறீங்க. இது வந்து அவர் கேட்குறாப்புல. அவர் விக்கல்ஸ் வந்து அப்படியே நிற்கிறாரு. பட் என்ன நடந்துச்சு நமக்கு தெரில. லைவ் பார்ப்போம், லைவ் பார்த்த பிறகு தான் நம்ம பேச முடியும். விக்கல்ஸ் அண்ட் சாண்ட்ரா இவங்க 2 பேருமே அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத நபர் தான். இவங்க 2 பேரும் எப்படி போனாங்களோ அதே மாதிரி அவங்களுமே எவிக்ட் ஆக வேண்டிய நபர்கள் தான். ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.